ஹே கருவாச்சி, சிலிண்டரு உன் மூஞ்சியெல்லாம் முன்ன பின்ன கண்ணாடியில பாத்திருக்கியா? உன் சைஸுக்கெல்லாம் இந்த ட்ரெஸ் தேவையா? இப்படியெல்லாம் நம்ம டெய்லி பேசிஸ்ல நம்ம கூட இருக்கவங்களே நம்மளுக்கு கொடுக்குற ஒரு டேக். ஆனா இதனால ஒருத்தரோட மனசு எவ்வளவு கஷ்டப்படும் நம்ம யோசிக்க மாட்டோம். சும்மா கண்ணுக்கு தானே கலாய்ச்சுதான் பார்ப்போம் அப்படின்னு நம்ம பண்ற விஷயம்லாம் சிலருக்கு எவ்வளவு வலிக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். ஐரா படத்துல பவானி கருப்பா இருக்கான்ற ஒரே காரணத்தினால எல்லா மாப்பிளையும் அவளை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. பட் இந்த ரைட் ஐஸ் எப்போ நம்ம அழகாக தான் தெரியும்ன்ற மாதிரி அமுதன் பவானியை லவ் பண்ணுவான். அண்ட் அவளுக்கு இருக்க இன்செக்யூரிட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக போக்குவான். நீ அழகு பவானி, அவ்வளோ அழகு. ஒரு ராசி, நீ பிறந்த தேதி, சமைஞ்ச தேதி, செத்து போனவங்க அப்பா, இது எல்லாத்தையும் தாண்டி நீ அழகு பவானி. நான் சொல்கிறேன், உன் அமுதன் சொல்கிறேன். கருப்பா இருந்தாலும் தலையா இருக்க அப்படின்னு சொல்றோம், வெள்ளையா இருந்தாலும் அழகா இருக்க அப்படின்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறோம்? எல்லாமே கலர் தானே. அழகு நம்ம கலர்லயோ இல்ல உருவத்திலயோ இல்ல, எப்படி இருந்தாலும் நம்ம அழகுதான். பாடி ஷேமிங், ரேசிசம் இதெல்லாம் வச்சு ஒருத்தங்களை ஓட்டுறது ஜோக் கிடையவே கிடையாது. சில பேருக்கு உங்ககிட்ட பிடிக்கவே பிடிக்காத விஷயம் சில பேருக்கு உங்ககிட்ட ரொம்ப ரசிக்கிற ஒரு விஷயமா கூட இருக்கலாம். Admire yourself and be the change that you wish to see in this world.